நம் மத்தியிலே இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதற்காக நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர், நம்முடைய முன்னாள் செயலர், நம்முடைய பங்கு பேரவை முன்னாள் செயலர் அருமை சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ள இறைமக்களே, நம் பங்கிலே பல விழாக்கள் நடந்திருக்கின்றன. விழாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விழா என்றால் அது மறைக்கல்வி ஆண்டு விழாதான். ஆகவே இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக இந்த விழாவை தலைமையேற்று
ஒரு பிளஸ்ஸிங்காக சென்றிருக்கின்றார். நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணிய மரிய லூயிஸ் அவர்களையும் மறைக்கல்வி இயக்குனர் தந்தை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே இந்த நேரம் வரை ஒரு விறுவிறுப்பான ஒரு டைமிங் இருந்து கொண்டே இருந்தது. ஃபாதர் பிள்ளைங்கள் மத்தியில் இயேசுவின் கண்மணிகளே அப்படின்னா ஒரு கோரஸ் வரும். எங்களுடைய இயக்குனர் தந்தை உதவி பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களை பலத்த கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்போம். அதே போல் நமக்கு நம்முடைய திருத்தொண்டர் வந்து கொண்டிருக்கிறார். திருத்தொண்டர் மனோகர் அவர்களையும் டிவி நகர் விபிஎஸ்க்காக வந்திருக்கின்ற அருட் சகோதரர் அஸ்வின் அவர்களையும் கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த வேளையில் எங்களுடைய குழுமத்தின் அழைப்பை ஏற்று பங்கினுடைய புதிய தலைவர்கள், புதிய விடிவெளிகள் சொல்லலாம், ஒரு விறுவிறுப்பாக அன்பிய பகுதி தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரவையின் தலைவர்களாக பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாளையில் நம் மத்தியில் வந்திருக்கின்ற துணைத் தலைவர் நெல்சன் மற்றும் செயலர் டெரன்ஸ் மற்றும் பகுதி தலைவர் லூயிஸ் மற்றும் எங்களுடைய அன்பு சகோதரர் துணை செயலர் சதீஷ் அவர்களையும் கரங்களை தட்டி வாழ்த்துக்களுடன் வரவேற்போம். இது ஒரு ரிலே மாதிரி நாங்கள் எத்தனை அவங்கக்கிட்ட அந்த ஸ்டிக் கொடுத்துருக்குறோம், அவங்க ஓடுவாங்க. இந்த வேளையில் பெற்றோர்களாகிய உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த மறைக்கல்வி ஒரு கை மட்டும் போதாது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா அநேக நிகழ்ச்சிகளில் மறைக்கல்விக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பெற்றோர்கள். ஆகவே மறைக்கல்வி பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்களை கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பெரியோர்கள், முன்னாள் பங்கு பேரவை செயலர் திருவாளர் இர்திராஜ், எங்களுடைய அன்பு சகோதரர் சிஜே வின்சென்ட்ராஜ் மற்றும் ஏனைய பக்த சபை தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் நம்முடைய உதவி பங்கு தந்தை எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற அருட்தந்தை KP பால் அனைவரையும் கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்போம். இந்த நிகழ்ச்சியை கடைசி வரம் இருந்து பிள்ளைகளை வாழ்த்தி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கலந்து செல்வோம். நன்றி. அன்பார்ந்த நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆக்ஷன் சாங் நம்முடைய மறைக்கல்வி குட்டீஸ் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார்கள். இது போன வாரம் தான் நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அவர்கள் இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய தலைமையிலே இந்த பாடல் இப்பொழுது இந்த ஆக்ஷன் சாங் நடைபெறுகிறது. ஆகவே தயவுசெய்து நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து ஆக்ஷன் சாங் பண்ணக்கூடிய அனைத்து குட்டீஸும் மேலேக்கு வாங்க ப்ளீஸ். இந்த சாங் பண்ணும்போது ஆக்ஷன் சாங் தயவுசெய்து ஒரு சில ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா? இது அவங்க மட்டும் பண்ண போகிறதில்ல, நீங்களும் உங்களுடைய இடத்துல அமர்ந்தவாறு இந்த ஈஸி ஸ்டெப்ஸ் தான் அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இவர்களோடு இணைந்து நீங்களும் இந்த ஆக்ஷன் சாங்கில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு வாட்டி கற்றுக் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்களும் அப்படியே இது தினமும் நீங்கள் எந்திரிச்சு கூட பண்ணலாம், ஒரு யோகா மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. யாருக்கெல்லாம் உடல் வலி, இடுப்பு வலி இருக்கோ அவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒரு யோகா மாதிரி. சரியா சூசன், வாட் யூ சே? ஓகே. ஸோ ஸ்டெப்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகிசம் சில்ட்ரன் மேலே வா. ஆல்டர் பாய்ஸ் வா வா வா, எல்லாம் ஸ்டைலாக நின்றுக்கிறீங்க. டீச்சர்ஸ் வாங்க வாங்க. ஆல் த ஆல்டர் பாய்ஸ் யாரும் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க, எல்லோரும் கற்றுக் கொடுத்துருக்கோம். டாமினிக்கு வா, ஓடியா பக்கத்தில் வா வா. ஓகே, ரெடியா? ஸ்டெப்ஸ் தெரியும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஓகே, சாங் ப்ளீஸ். வால்யூம். Ready? I am not trying to do ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Macarena. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Macarena. 1, 2, 4. Macarena. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Macarena. Once again. 1, 2,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Hey, Macarena. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12. Hey, Macarena. 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11. Hey, Macarena. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Hey, Macarena. So thank you. All of you welcome for this Maraikalvi Aandu Vida. So enjoy the show. Thank you, thank you. போங்க எல்லாம் போங்க. ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களும் அவரோடு இணைந்து இந்த அருமையானதொரு ஆக்ஷன் நடனத்திலே பங்கேற்ற அத்துணை சிறார்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸு இந்த டியூன் வந்துட்டு உங்களுக்கு கேட்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுவோம். ஓகே, உங்களை பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எல்லோரும் கூப்பிட்டு மேலே ஸ்டேஜில். ஆனால் டைம் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு காலத்தின் நேரத்தை பொறுத்து அதனால் நாங்கள் மன்னிக்குவோம். ஓகே, அடுத்ததாக உங்கள் மத்தியிலே மற்றும் ஒரு கலை நிகழ்வினை உங்களுக்கு வழங்குவதற்காக நம்மளுடைய பால் டீம்லேருந்து மறைக்கல்வி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் கலை நிகழ்ச்சியினை வழங்குவதற்காக பால் டீம்லேருந்து வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க கலை நிகழ்ச்சி கொடுப்பதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சி கொடுப்பதற்கு முன்பாக ஓகே, இந்த பால் டீம் வந்துட்டு அவங்க ஒரு நடனத்தை வழங்குவதற்கு முன்பாக திருப்பாடல் 121 அற்புதமாக மனப்பாடமாக அவர் உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டுமாக நல்லா கரவொலி எழுப்பி நம் மத்தியிலே வரவேற்போம். யுவான் சந்தோஷ் வாங்க. திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் ஆண்டவர் உறங்க மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திடுவார். ஆமென். 121 திருப்பாடல் 121வது திருப்பாடலை மிக அற்புதமாக நமக்கு படைப்பாற்றலோடு வழங்கினார். அவர்களை தொடர்ந்து இப்பொழுது பால் டீமிலிருந்து நடனத்தை வழங்குவார்கள். சிலுவை கொண்டாடுவேன். இயேசுவை
சத்தான் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவங்களை சாபங்களை சுமந்தாரே, எல்லாத்தையும் முடிச்சாரு, சிலுவையில முடிச்சாரு, பாவத்தை வேரோட அழிச்சாரு. சத்தான் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவங்களை சாபங்களை சுமந்தாரே, எல்லாத்தையும் முடிச்சாரு, சிலுவையில முடிச்சாரு, பாவத்தை வேரோட அழிச்சாரு. மாசு 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 சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரின் மூச்சு. நெக்ஸ்ட் ஜான் டீம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அவர்களிருந்து ஒருவர் அவங்களுடைய ஜான் யோவான் அணியை பற்றி, திருத்தூதர் யோவானை பற்றி ஒரு சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 21 திருப்பாடல் 21 ஒருவர் 23 ஒருவர் இங்கு மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய நடனம் இங்கு இருக்கும். மீண்டுமாக பால் அணியினருக்கு நல்ல உற்சாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்போம். அவர்களைத் தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் மத்தியிலே மேடையிலே யோவான் அணியினர் ஜான் டீம். அன்பார்ந்தவர்களே, மற்றும் ஒரு அறிவிப்பு அனைத்து குழுக்களுக்கும். இந்த குழுக்களில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற டான்ஸ் வந்துட்டு பிரதர் அஸ்வின் அவர்களும் மற்றும் ஒரு மிஸ்ட்ரி ஜட்ஜ் உங்களுக்காக உங்களுடைய மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய நடனத்தை ஓவரால் சாம்பியன்ஸில் கடைசியாக இந்த வருடத்தினுடைய யார் சாம்பியன்ஸ் அப்படின்றது அதுதான் நிர்ணயிக்கப்படும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நவ் வி ஹாவ் அ ஜான் டீம் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. எங்கள் குழுவின் பெயர் யோவான். இங்கு யோவானை பற்றி சில வார்த்தைகள் கூற உள்ளேன். புனித யோவான் அல்லது புனித அருளப்பர் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர். இவர் இயேசுவின் அன்பு சீடர் ஆவார். புனித யோவான் கலிலேயாவை சேர்ந்தவர். இவரது தந்தையின் பெயர் செபத்தேயு. இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களுள் ஒருவரான புனித யாக்கோபு இவரது சகோதரர் ஆவார். இவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். இவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் எத்தீங்கும் இன்றி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் பத்மூத் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு யோவான் அங்கேயே மரணம் அடைந்தார். யோவானின் திருப்பண்டங்கள் எதுவும் கிடைக்காததால் இவரும் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. நன்றி. எட்வர்ட் ரஃபேல் அவர்கள் திருப்பாடல் 23 இப்பொழுது மனப்பாடமாக நம்ம மத்தியில் சொல்கிறார். எட்வர்ட் ரஃபேல் யோவான் அணியிலிருந்து. எஸ். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. பசும் புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறு செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிக்கும் அஞ்சினேன். என் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும்.
என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நல்ல கரவொலி எழுப்பி எட்வர்ட் ரெஃபேல் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யோவான் அணியினருடைய குழு நடனம் இப்பொழுது. சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி. யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றென்றுக்கும் எப்போதுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி. சாமி நம்ம சாமி இயேசுதான் என்னோட சாமி.
சொல்லி புதுக்கி வச்சானே தள்ளி பச்சு பத்துக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி மீண்டுமாக பலத்த கரவு எழுப்பி யோவான் அணியினருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 2023-2024 ஆண்டிற்கான மறைக்கல்வி திட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை வாசித்தளிப்பதற்காக நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்பணி ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தொன்போஸ்கோ திருத்தலம் ஐனாவரம் மறைக்கல்வி ஆண்டு அறிக்கை 2023-24. ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த கடவுளோடு தங்களது உறவை வளர்த்து அதை நெறிப்படுத்தி வாழும்போது வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து தெளிவுபடுவதை பார்க்க முடிகிறது. கத்தோலிக்க மறையின்படி திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நபரும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை உண்மைகளையும் அதனை பற்றிய புரிதல்களையும் திரு அவை அருட்பணியாளர்களின் மற்ற ஞான மேய்ப்பர்களின் உதவியோடு அறிந்து அதன்படி தங்களது ஆன்மீக வாழ்வை நெறிப்படுத்துவது கடமையாகும். இப்படிப்பட்ட ஒரு முனைப்போடு 2023-24 கல்வியாண்டின் மறைக்கல்வி குழும நிகழ்வுகள் மற்றும் வகுப்புகள் சிறப்பான விதத்தில் துவங்கியது. இந்த ஆண்டுக்கான மறைக்கல்வி வகுப்புகளை எமது பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்கள் சிறப்பு திருப்பலி வழியாக 18/6/2023 அன்று துவங்கி சிறப்பு ஆசி பெற்று தந்தார். அதன் பின் இந்த ஆண்டு மறைக்கல்வியை வழிநடத்த அருட்பணி வின்சென்ட் அவர்களையும் திரு டென்னிஸ் அவர்களையும் நியமித்து அனைவரையும் சிறப்புடன் செயல்பட வாழ்த்தினார். இந்த மறைக்கல்வி ஆண்டின் சிறப்பு அம்சமாக 3 நிலைப்பாடுகளில் பிள்ளைகளை தயாரிக்க முடிவு செய்து எல்லா நிகழ்வுகளையுமே திட்டமிட்டோம். அவை முறையே அறிவு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி, திறமை வளர்க்கும் பயிற்சி. முதலாவதாக அறிவு பயிற்சி. கத்தோலிக்க திரு அவையை பற்றி மேலோட்டமான அறிவதை விட அதன் உள்ளார்ந்த செயல்பாடுகளையும் மறையுண்மைகளையும் ஜபங்களையும் கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு வாரமும் மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தப்பட்டது. பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நமது பங்கிலிருந்து ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பயிற்சியை ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று தீபக மறைப்பணி மையத்திலும் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்திலும் பெற்றுக்கொண்டார்கள். தங்களது மறைக்கல்வி பாடத்திட்டமாக ஆசிரியர்கள் விவிலிய நிகழ்வுகளையும் ஜபங்களையும் புனிதர்கள் பற்றியும் விவாதித்து அவர்களது அறிவை மேம்படுத்தினார்கள். இதன் சிறப்பம்சமாக பிள்ளைகளுக்கு பருவகால அடிப்படையில் தேர்வுகளும் பங்கு அளவில் 23/12/2023 அன்றும் சலேசிய குழும அடிப்படையில் 18/11/2023 அளவில் வினாவிடை போட்டிகளும் விவிலிய வினாவிடை போட்டிகளும் நம் பங்கில் நடைபெற்றன. இரண்டாவதாக ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சியில் பிள்ளைகளை தயார் செய்ய அவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இறையழைத்தல் கருத்தரங்கும், அன்னையின் மீதான பக்தியை வளர்க்க செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பெசன் நகரை நோக்கிய வேளாங்கண்ணி திருப்பயணமும், அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி சிறப்பு ஜெபமாலை வழிபாடும், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று விவிலிய கண்காட்சியும், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திருச்சிலுவை விவிலிய மற்றும் ஜெபமாலையின் சிறப்பை வலியுறுத்த அருட்பணி ரெய்மண்ட் அவர்களின் சிறப்புரையும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்று அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு திருப்பலியும் ஆசிரியரும், மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று சிறப்பு சிலுவை பாதையும் குழந்தைகளுக்கு நடத்தப்பட்டது. மூன்றாவதாக திறமைகளை வளர்க்கும் பயிற்சி. பிள்ளைகளுக்கான திறமைகளை அறிந்து அதில் அவர்களை ஊக்குவிக்க மறைக்கல்வி குழுமம் பின்வரும் நிகழ்வுகளை அரங்கேற்றியது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி அன்று குழு பாடல் மற்றும் தனிநபர் பாடல் போட்டியும், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று பங்கில் நடைபெற்ற கேளிக்கை விளையாட்டு மற்றும் உணவு திருவிழாவில் ஆர்வம் தூண்டும் வகையில் மறைக்கல்வி சார்பாக விளையாட்டுப் போட்டிகளும், 12ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு குழு விளையாட்டுகளும், டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று 1 முதல் 6 வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஓவிய போட்டியும், 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்
டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்று இரவு நள்ளிரவு திருப்பலியில் கிறிஸ்மஸ் நிகழ்வை நடனத்தின் மூலமாக வெளிக்காட்டினார்கள். 13ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் பொங்கல் திருவிழாவில் சிறப்பு மண் சார்ந்த விளையாட்டுகள் போட்டிகள் நடத்தி மரக்கல்வி பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்தினோம். அதோடு மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் உயிர்ப்பின் கீதங்கள் என்ற இசை நிகழ்ச்சியில் இறைவணக்க பாடலை பாடி எமது பிள்ளைகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினார்கள். இந்த கல்வியாண்டின் சிறப்பு நிகழ்வாக 27/12/2023 அன்று மாசில்லா குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இயேசுவின் கண்மணிகளை என்ற கலை நிகழ்ச்சி நமது பங்கில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அருகாமையில் இருக்கும் 7 பங்குத்தலங்களிலிருந்து சுமார் 270 பிள்ளைகள் நம் பங்கிற்கு வருகை தந்தனர். இந்த நிகழ்வை நமது பங்கு மறைக்கல்வி ஆசிரியர்கள் வழிநடத்தது என்பது சிறப்பு செய்தியாகும். கடந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக எம்மை வழிநடத்திய பங்குத்தந்தை அருட்பணி மரியலூயிஸ் அவர்களுக்கும் இறுதி வரை தோள் கொடுத்து உதவிய ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒவ்வொரு வாரமும் எமது பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்கி ஊக்குவித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த விசுவாச தேடலில் எங்களோடு பயணியுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நன்றி. இப்படிக்கு ஃபாதர் வின்சென்ட் 21/4/2024. நன்றி. மறைக்கல்வி இதனுடைய இந்த அறிக்கையோட ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு படித்து காட்டினேன். இதனுடைய முழு விவரமும் நாங்கள் இங்கு புத்தகமாக போட்டிருக்கிறோம். ஸோ எங்களுடைய முதல் காப்பியை அருட்தந்தை கேபி பால் அவரிடம் ஒப்படைக்க திரு டென்னிஸ் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு காப்பி நம்ம பங்கிருக்கும், இன்னொரு காப்பி வந்து நம்ம டயசிஸ் லெவலில் அங்கு சமர்ப்பிக்கப்படும். ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. மறைக்கல்வி ஆண்டறிக்கையை வாசித்தளித்த நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைக்கல்வி ஆண்டறிக்கையை இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அந்த அறிக்கையை மிக அற்புதமாக வீடியோ பிரசன்டேஷன் மூலமாக தம்முடைய அழகிய அருமையான ஒரு படைப்பாற்றலின் மூலமாக மிக அற்புதமாக கலை வடிவோடு இந்த வீடியோ பிரசன்டேஷனாக நமக்கு இப்பொழுது வழங்க இருக்கின்றார்கள். இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியை நீனா ஜான் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்ற நிகழ்வுகளை இப்பொழுது உங்கள் மத்தியிலே நீங்கள் கண்களுக்கு விருந்தாக இப்பொழுது இந்த வீடியோ பிரசன்டேஷன் மூலமாக உங்களுக்கு படைக்கின்றோம்.
ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் அன்விகா போஸ்கோ அணியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜீவிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் போஸ்கோ அணியிலிருந்து வருகிறேன். நான் இப்பொழுது திருவிவிலியத்தில் உள்ள மொத்த நூல்களை உங்களிடம் கூறப்போகிறேன். திருவிவிலியத்தில் உள்ள மொத்த நூல்கள் 73. பழைய ஏற்பாட்டில் 46 நூல்களும் புதிய ஏற்பாட்டில் 27 நூல்களும் அடங்கியுள்ளது. பழைய ஏற்பாடு நூல்கள் ஆவன: தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதித்தலைவர்கள், ரூத்து, சாமுவேல் முதல் நூல், சாமுவேல் 2ஆம் நூல், அரசர்கள் முதல் நூல், அரசர்கள் 2ஆம் நூல், குறிப்பேடு முதல் நூல், குறிப்பேடு 2ஆம் நூல், எசரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல்கள், நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமைமிகு பாடல், எசேயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசேயா, யோவேல், ஆமோஸ், ஒபத்யா, யோனா, மீகா, நாகும், அபக்கு, செபனியா, ஆகாய், சக்கரியா, மலாக்கி, தோபீது, யூதீது, சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக், மக்கபெயர் முதல் நூல், மக்கபெயர் 2ஆம் நூல். புதிய ஏற்பாடு நூல்கள் ஆவன: மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணி, ரோமையருக்கு எழுதிய திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், எபிசியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், கொலோசேயருக்கு எழுதிய திருமுகம், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம், தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், தீத்துக்கு எழுதிய திருமுகம், பிலமோனுக்கு எழுதிய திருமுகம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், யாக்கோப்பு திருமுகம், பேதுரு முதல் திருமுகம், பேதுரு 2ஆம் திருமுகம், யோவான் முதல் திருமுகம், யோவான் 2ஆம் திருமுகம், யோவான் 3ஆம் திருமுகம், யூதா திருமுகம், திருவெளிப்பாடு. நன்றி. அற்புதமாக 73 புத்தகங்களை மிக அற்புதமாக நமக்கு தொகுத்து வழங்கிய ஜீவிகா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக போஸ்கோ அணியிலிருந்து டெல்ஃபினா அவர்கள் திருப்பாடல் 91 உங்கள் மத்தியிலே மனப்பாடமாக சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களை நல்ல கரவொலி எழுப்பி நம் மத்தியிலே மேடைக்கு வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டெல்ஃபினா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் போஸ்கோ அணியிலிருந்து வந்திருக்கின்றேன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாப்பும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றிருக்கும் கொலை நோயின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பே. அவர் அது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும். இவன் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டே. இருவில் ஒளரும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கவும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டே. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 16 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை ஆலங்காது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பே. உம் கண்ணாலே நீ காண்பே. ஆண்டவரே உம் புகழுமாய்க் கொண்டேன், உன்னதரே உம் உறைவிடமாக்கி கொண்டேன். ஆகவே தீம்பு உமக்கு நேரிடாது, வாதே உம் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தன் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வே. இளஞ்சங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வே. அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களை பதிலளிப்பேன். அவர்களை துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களை நிறைய இருப்பேன். என் மீட்பை அவளுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். தேங்க்யூ.
மீண்டுமாக டெல்ஃபினா அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பாடல் 91 மிக அற்புதமாக நமக்கு வழங்கினார்கள். அவர்களைத் தொடர்ந்து இப்பொழுது போஸ்கோ அணியினருடைய குழு நடனம். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. 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 பலத்த கரவொலி எழுப்பி போஸ்கோ அணியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மத்தியிலே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இந்த நாளினை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார். நல்ல ஜோரா கரவொலி எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவர்களையும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக மற்றும் ஒரு கலை நிகழ்வை நம் மத்தியிலே வழங்குவதற்காக இப்பொழுது பீட்டர் அணியிலிருந்து நம்முடைய மறைக்கல்வி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? இரவு பகல் காத்து வரும் இனிய தேவனே
கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளந்து இல்லை எல்லாம் கிருபா நான் இல்லை என் பலன் இல்லை என் தாளந்து இல்லை எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 வாழ்க ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது வாழ்க ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது உசுர கொடுத்து உன்னை மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் வாழ்க்கை ஜோராக காணோம் நாம் பாட மனசு புதுசாகுது உசுர கொடுத்து ஒன்ன மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும் அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை புனித தொன்போஸ்கோ அருளால் வழிநடத்திய இறைவனுக்கும் நல்ல ஆயனை போல் எம் பங்கில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒன்று திரட்டி அவர்கள் நல்வழியில் நடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டுள்ள நம் பங்குத்தந்தை அருட்பணி மரியலூர் சாசா அவர்களுக்கும் எங்களை எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க செய்த அருட்பணி வின்சென்ட் சாசா அவர்களுக்கும் மேலும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்தும் வண்ணம் இந்த நடனம் மூலமாக அவர்கள் எல்லாருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இப்பொழுது எங்கள் குழுவின் மாணவர்கள் நன்றியின் உணர்வை இன்னும் அதிகமாக நம்ம உள்ளங்களில் விதைக்க உவமை ஒன்றை நடத்தி காட்டப் போகிறார்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும்போது சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவைகள் விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் எழவே காய்ந்து கருகி போயின. சில விதைகள் முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இதன் வழியாக நாங்கள் கூற வருவது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைக்கல்வி எடுத்து எங்களை நல்ல நிலமாக மாற்ற இறைவார்த்தைகளை எங்கள் உள்ளங்களில் விதைத்த எங்கள் அனைவரையும் நல்ல கனி தரும் மரங்களாக உருவாக்கிய எங்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும், மேலும் பாறை நிலத்தில் விளைக்கப்பட்ட
விதைகள் தடுமாறுவது போல நாங்கள் தடுமாற்றம் அடையாமல் காத்த எங்கள் பெற்றோர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இனி வரும் நாட்களில் 100 மடங்கு பயனுள்ளவர்களாய் பணியாற்றுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. திருப்பாடல்கள் 92. நன்றி. மீண்டுமாக பீட்டர் அணியினருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது 3 குருக்களை தயவுசெய்து நம்முடைய மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை சிறப்பு செய்வதற்காக மரக்கல்வி குழுமத்தின் சார்பாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரி லூயிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை ஃபாதர் வின்சென்ட் அவர்களையும் மற்றும் நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃபாதர் KP பால் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய பங்குத்தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக புதிதாக நம் மறைக்கல்வி ஆசிரியர்களிலிருந்து பங்கு பேரவையினுடைய இணை செயலராக பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய அருமை சகோதரர் சதீஷ் போஸ்கோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சதீஷ் போஸ்கோ அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இணை செயலர் துணை தந்தை அவர்களுக்கு நம்முடைய துணை செயலர் சதீஷ் போஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் டேனியல் அவர்கள் நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்பணி ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி KP பால் அவர்களுக்கு நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியை அமளி போஸ்கோ அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கலை நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றன. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பங்கு தந்தை அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, இறை மக்களே, அன்பார்ந்த மறைக்கல்வி ஆசிரியர்களே, மறைக்கல்வி பிள்ளைகளே, 2023-24 கல்வி ஆண்டில் நம்முடைய மறைக்கல்வி ஜூன் மாதம் முதல் இந்நாள் வரை மிகச்சிறப்பாக நடைபெற்று இன்று ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நாளிலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் மறைக்கல்வி என்பது இளம் உள்ளங்களை இறைவன்பால் திருப்புவதற்காகவும் அவருடைய இதயங்களிலே நல்ல விதைகளை விதைத்து அவர்கள் நற்கனி தருகின்ற மரங்களாக வளர்வதற்கு நாம் உதவி செய்யவும் இந்த அருமையான ஏற்பாடு நம்முடைய பங்கில் இருக்கின்றது. எனவே இந்த மறைக்கல்வியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே உண்மையாகவே பாராட்டப்படக்கூடியவர்கள், அவருடைய பெற்றோர்களும் பாராட்டப்படக்கூடியவர்கள். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டே இருக்குது, பங்கில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் மறைக்கல்வியில் பங்கேற்பதில்லை, எல்லா பெற்றோர்களும் அனுப்பி வைப்பதும் இல்லை. ஆகவே இந்த மறைக்கல்வி வகுப்புகளிலே பங்கெடுக்கின்ற பிள்ளைகள் உண்மையாகவே பாராட்டுக்குரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட அன்புக்குரியவர்கள். இந்த அளவுக்கு அவர்கள் இறைவன் மீது அன்பு கொண்டு இந்த மறைக்கல்வி வகுப்புகளில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் காலையிலே வருவதை நான் பார்க்கின்றேன். உண்மையாகவே அது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயம். இறைவனில் வளர்கின்ற இந்த பிள்ளைகள் உண்மையாகவே எதிர்காலத்தில் சிறப்பான பிள்ளைகளாக இருப்பார்கள். எதிர்காலம் நம்முடைய பங்கு இன்னும் சிறப்பாக வளர்வதற்கு இவர்கள்தான் அடித்தளமாக இன்று இருக்கின்றார்கள். எனவே இந்த அடித்தளத்தின் மீது அமைக்கப்படுகின்ற இந்த திருச்சபையானது சிறப்பாக வளரும், செழித்து வளரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை.
எனவே இந்த பிள்ளைகளுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். ஆர்வத்தோடு இந்த மறைக்கல்வி வகுப்புகளில் பங்கெடுத்து மிகச்சிறப்பாக இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியையும் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சி. இரண்டாவதாக, பெற்றோர்களாகிய நீங்கள், இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இவர்களை தவறாமல் இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய கிறிஸ்தவ பெற்றோர்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவதாக, இந்த மறைக்கல்வி பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய பங்கிலே இப்படிப்பட்ட பணியை செய்வதற்கு இருந்தாலும் கூட எல்லோரும் இதை செய்வதற்கு முன் வருவதில்லை. இப்படி அவர்கள் தங்கள் நேரத்தை தியாகம் செய்து, எல்லாருமே கேட்கும்போது நான் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, ஒரு நாள் தான் ஃபாதர் லீவுனா, அந்த ஒரு நாளை கூட ஆண்டவருக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கின்ற இவருடைய தியாக உள்ளம் உண்மையாகவே போற்றுதலுக்குரியது. இதற்காக அவர் நேரத்தை ஒதுக்கி இந்த பிள்ளைகளை இப்படி ஆன்மீகத்தில் வளர்ப்பது, மறை அறிவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இயேசுனுடைய உண்மையான கண்மணிகளாக பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் உண்மையாகவே பாராட்டுக்குரியவை. அவர்களுடைய தியாகம் உண்மையாகவே போற்றுதலுக்குரியது. அதை நான் உண்மையாகவே உள்ளத்தால் உணர்ந்து அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் செய்கின்ற இந்த பணி மகத்துவமான பணி. அது கண்டிப்பாக வார்த்தைகளால் மட்டும் வர்ணிக்க இயலாத பணி. அந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பண உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்றேன். எனவே அதற்காக அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். இந்த ஆசிரியர்களையும் பிள்ளைகளையும் ஒருங்கிணைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற திரு டென்னிஸ் அவர்கள் நம்முடைய அன்பிற்குரியவர், பாராட்டுக்குரியவர். கடந்த ஆண்டு திருமதி நிர்மலா பன்னீர் அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருந்தால், அதன் பிறகு இந்த பணியை யாரிடம் ஒப்படைப்பது என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது நான் டென்னிஸிடம் கேட்டேன், இந்த ஆண்டு இந்த மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று. அவரும் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாகவே இந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து, மாணவர்களை ஒருங்கிணைத்து, அழகாக நிகழ்ச்சிகளை தொகுத்து, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து, பல நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி இந்த மறைக்கல்விக்கு அவர் மெருகூட்டி இருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையின் கீழ் இந்த மறைக்கல்வி ஆனது இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதிலே எனக்கு பெருமை. எனவே அதற்காக நான் அவரை பாராட்டுகின்றேன். அவருடைய எல்லா முயற்சிகளையும் வாழ்த்துகின்றேன். இறைவன் தொடர்ந்து அவரை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த பணியிலே அவர் நிறைவாக செய்வதற்கு அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன். நான்காவதாக, இந்த மறைக்கல்வி பணியை இயக்குனராக இருந்து செயல்படுத்திய அருள் தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்கள் உண்மையாகவே நம்முடைய பாராட்டுக்குரியவர். ஏனென்றால் எல்லா வாரமும் இந்த மறைக்கல்வி திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு தானே மனமுவந்து முன்வந்து எல்லா வாரமும் ஒரே குருவானவர் திருப்பலி நிறைவேற்றினால் நல்லது. இதுவரை அப்படி இருந்ததில்லை. வாரம் ஒரு குருவானவரை நியமிக்க வேண்டும். அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரே ஒருவர் இருந்தால் அது நிச்சயமாக நன்றாக இருக்கும். பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபாதர். அதனால் நானே எல்லா வாரமும் இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன் என்று அவராக முன்வந்து இதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இதை செயல்படுத்தினார். உண்மையாகவே எனக்கு அது மகிழ்ச்சி. அந்த ஒரு ஃபாலோ அப் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதை அவர் நிறைவாக அவர் செய்திருக்கின்றார். எல்லா வாரமும் அந்த திருப்பலியை நிறைவேற்றி பிள்ளைகளை மிக அழகாக அன்பாக அவர் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையாகவே நிறைய பிள்ளைகளை கேட்டாலே சொல்லுவாங்க, அப்படி ஃபாதர் ரொம்ப அழகாக இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அவர்களுடைய அன்பையும் பாசத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலிருந்து நான் கண்டுகொண்டேன். அவர்கள் பேச்சிலிருந்து நான் கண்டுகொண்டேன், கேட்டு தெரிந்து கொண்டேன். உண்மையாகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும். அதோடு ஆசிரியர்களையும் இந்த ஒருங்கிணைப்பாளர் பிள்ளைகளையும் அழகாக ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தப்பட்டன. அவை எல்லாமே செம்மையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் நடத்தப்பட்டன என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவதல்ல, அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவர் சிறப்பாக அதை செய்திருக்கின்றார். ஒரு ஆண்டு அறிக்கையை தயார் செய்து கொடுத்தார். அதில் பார்க்கின்ற பொழுது எவ்வளோ நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்றிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுக்கின்ற ஒன்றுதான். எனவே அருள் தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இவர்கள் அனைவருடைய இந்த பணியினால் நம்முடைய பிள்ளைகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நாம் பார்க்கின்ற பொழுது தெரியும். எவ்வளவு அழகாக கண்மணிகள் போல, கண்ணின் கருவழிகள் போல, உண்மையான ஆயினுடைய ஆட்டுக்குட்டிகள் போல அவர்கள் அழகாக வலம் வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. இந்த கேம்பஸில் கோயில் வளாகத்திலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உண்மையாகவே பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர் நேரத்தை ஒதுக்கி அழகாக இதை செய்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளையும்
அவளுடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களையும் மறைக்கல்வி இயக்குனர் அருள் தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இறைவன் அவருடைய பணியை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து இதே உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் இந்த பணியை செய்ய இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறை அருள் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். உண்மையை தந்தை அவர்களுடைய சிறப்புரைக்கும் மிக அற்புதமான அவருடைய ஆசிருக்கும் உற்சாக வார்த்தைகளுக்கும் எங்களுடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைக்கல்வி ஆசிரியர் ஷீலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு இந்த மறைக்கல்வி ஆண்டினுடைய இந்த ஆண்டறிக்கை மொத்த இந்த நிகழ்வுகளை தொகுத்து பங்கு தந்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக கரவொலி எழுப்பி இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். ஷீலா அவர்கள் இந்த ஆண்டிற்கான மறைக்கல்வி நிகழ்வுகளை தொகுத்தளித்திருக்கின்றார்கள். நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக நெஞ்சா தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பரிசளிப்பினுடைய நேரம். ஆகவே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த நிகழ்வுகளை இந்த ஆண்டில் பங்கெடுத்த அத்துணை சிறார்களுக்கும் குழு பரிசுகள் உண்டு. ஆகவே ஒரு சில போட்டிகள் நடத்தினாலும் கூட ஒரு சிலர் போட்டிகளில் ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் பங்கெடுத்த இந்த ஆண்டு முழுவதும் பங்கெடுத்த அத்துணை சிறார்களுக்கும் குழு வாரியாக பரிசுகள் உண்டு. ஆகவே தயவுசெய்து இறுதி வரையில் இருந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் மற்றும் தேநீரும் மற்றும் நம்மளுடைய சிற்றுண்டியும் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இறுதி வரையில் இருந்து சிறப்பித்து கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த பரிசளிப்பு விழாவிற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை மீண்டுமாக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தயவுசெய்து இங்கே பரிசு இந்த பெயர் பட்டியலை வாசித்தளி கொள்ளும்போது மாணவர்கள் விரைவாக வந்து உங்களுடைய பரிசினை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக ஒவ்வொருவருக்கும் இந்த போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும், அதாவது ஷீல்டு நினைவு பரிசும், அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மெடல்ஸ் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். ஏர்லி அட்டெண்டன்ஸ்க்கான முதல் பரிசினை பெறுபவர், அதாவது இந்த ஆண்டு முழுவதுமாக திருப்பலிக்கு குறித்த நேரத்தில் வருகை தந்தவர்களுக்கு முதல் பரிசு பெறுகிறார்கள். அப்படி வரிசையிலே பார்க்கும் பொழுது இமான் அவர்கள் முதலிடத்தை பெறுகின்றார்கள். தயவுசெய்து கரவொலி எழுப்பி நம் மத்தியில் வரவேற்போம். முதல் இடத்தை பெறுகிறார்கள் ஒருவர் இமான். இருவர் இரண்டாம் பரிசினை 3 மாணவர்கள் பெறுகிறார்கள். இரண்டாம் பரிசினை சான்சி கணேஷியா, ஜென்சன் அண்ட் மார்வெல் ஆண்டோ. வாங்க சற்று விரைவாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது பரிசினை 3 பெறுகிறார்கள். சான்சி கணேஷியா, ஜென்சன், மார்வெல் ஆண்டோ. மார்வல் ஆண்டோ, சான்ஷி, அடுத்ததாக ஏர்லி அட்டெண்டன்ஸ்க்கான 3வது பரிசினை 4 பெறுகிறார்கள். ட்ரினிட்டா பிரிஸ்டோ, மரிட்டா ஏஞ்சலின், மரிய சுவிகா. கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 3வது இடத்தினை 4 மாணவர்கள் பெறுகின்றார்கள். ட்ரினிட்டா பிரிஸ்டோ, மரிட்டா ஏஞ்சலின், மரிய சுவிகா. ஓகே, அடுத்ததாக கான்சுலேஷன் ப்ரைஸ். இவர்களுக்கு இந்த ஏர்லி அட்டெண்டன்ஸில் கான்சுலேஷன் ப்ரைஸ்.
ஆறுதல் பரிசினை 7 மாணவ மாணவர்கள் பெறுகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் பெயர்களை வாசிக்கின்றோம். தயவுசெய்து வரிசையாக நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெனிட்டா 9th ஸ்டாண்டர்ட், டி ஜோன்ஸ் 7th ஸ்டாண்டர்ட், இவான் சந்தோஷ் 3rd ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைனாக நில்லுங்க. சூசன் தன்வி 3rd ஸ்டாண்டர்ட், ஜீவிகா 5th ஸ்டாண்டர்ட், ரேச்சல் 5th ஸ்டாண்டர்ட், ஜோன் ஆலிஸ் 5th ஸ்டாண்டர்ட். Benita 9th standard, T Jones 7th standard, Ivan Santosh 3rd standard, Susan 3rd standard, Jivika 5th standard, Rachel 5th standard, Joan Alice 5th standard. ஓகே, ஏர்லி அட்டெண்டன்ஸ் பரிசு. அடுத்த பரிசானது இந்த ஆண்டு முழுவதும் 100%, அதாவது ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் இந்த 100% ரெகுலர் அட்டெண்டன்ஸாக இவர்களை உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். நீங்கள் முடித்த பிறகு நான் சொன்ன பிறகு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு சேர்ந்து நல்ல ஒரு ஜோர ஒரு கலை வழி கொடுக்கணும். கண்டிப்பாக அவர்களுக்கு 100% அட்டெண்டன்ஸ். குறிப்பாக இவருடைய பெற்றோர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஏன்னா தொடர்ச்சியாக இவர்களை அனுப்பி வைத்ததற்காக. அதே போன்று ஒவ்வொரு மாணவர்களும் பங்கேற்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இப்போது 100% அட்டெண்டன்ஸ். அதில் வந்துட்டு டோம்னிக் ஆல்வின் 2nd ஸ்டாண்டர்ட், கம்ஃபாஸ்ட். துர்கேஷ் கிறிஸ்டபர் 2nd ஸ்டாண்டர்ட். இருக்காரா? ராஜ்குமார் டேனியல் 2nd ஸ்டாண்டர்ட். ராஜ்குமார் டேனியல் 2nd ஸ்டாண்டர்ட். வந்துட்டாரா? ஜென்சி 2nd ஸ்டாண்டர்ட். மரிய சுவிகா 5th ஸ்டாண்டர்ட். பிரிஸ்டோ 6th ஸ்டாண்டர்ட். மார்வல் ஆண்டோ 6th ஸ்டாண்டர்ட். டி ஜோன்ஸ் 7th ஸ்டாண்டர்ட். Once again, a big hand for all these 100% regular attendance candidate students. இதில் குழு புகைப்படத்துக்காக போங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக விவிலிய வினாவிடை போட்டிக்கான கிறிஸ்மஸ் குயிஸ் காம்படிஷன். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதல் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு எஸ் ரியா சில்வியா 11th ஸ்டாண்டர்ட். Second place Trinita 10th standard. Third place R.R. Rishal 10th standard. Christmas quiz competition la first category, first place Ria Sylvia, second place Trinita, third place Rishal. இரண்டாவது கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எஸ் ஜீவிகா 5th ஸ்டாண்டர்ட். செகண்ட் பிளேஸ் சிஜின் மரியன் ஃபிடல் 7th ஸ்டாண்டர்ட். தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அகெயின் செகண்ட் கேட்டகரியில் செகண்ட் பிளேஸ் சிஜின் மரியன் ஃபிடல்.
தேர்ட் பிளேஸ் இக்னேஷியா ஜோன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜீவிகா செகண்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். குயிஸ் காம்படிஷன் சிஜின். செகண்ட் பிளேஸ் சிஜின் மரியன் ஃபிடல். தேர்ட் பிளேஸ் இக்னேஷியா ஜோன். வந்திருக்காங்களா? தங்கச்சி தானே, நீ தானே? தேர்ட் கேட்டகரி குயிஸ் காம்படிஷனில் தேர்ட் கேட்டகரியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பர்னிஸ் அண்ட் மரியா இருவர் பெறுகிறார். பர்னிஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், மரியா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். மரிய சுவிகா. பர்னிஸ் வரல. சரி, ஓகே. செகண்ட் பிளேஸ் மீண்டுமாக இருவர் பெறுகின்றார்கள். ஏ எட்வர்ட் ரேஃபேல் செகண்ட் ஸ்டாண்டர்ட், எஸ் பவிஷ்யா தேர்ட் ஸ்டாண்டர்ட். எட்வர்ட் ரேஃபேல் நீயா? எஸ் பவிஷ்யா. பவிஷ்யா இருக்காங்களா? வரல. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் தென் ஓகே, தேர்ட் பிளேஸ் எஸ் லத்திகா செகண்ட் ஸ்டாண்டர்ட். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்ற இந்த மறைக்கல்வி குறித்து ஒரு சில வகுப்புகளில் வந்துட்டு அந்த கிளாஸ் டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. தட் இஸ் கிளாஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுமொழி ஆய்வாக. அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பெற்றவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகின்றது. 1 to 3rd ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் 5 பேர் முதலிடத்தை பெறுகின்றார்கள். எட்வர்ட் ரேஃபேல் 1 to 3rd ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. எட்வர்ட் ரேஃபேல், கிளாரினா, இவான் சாந்தோஷ், லத்திகா அண்ட் ஐரின் கிரேஸ். கரங்களை தட்டி அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 1 to 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அசஸ்மெண்ட் இந்த டெஸ்ட்டில் 5 பேரும் முதலிடத்தை பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 4th and 5th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் கேட்டகரியில் fourth and fifth standard girls, first place Jivika, second place Rachel. Then seventh standard girls, first place Jones, second place UG Disha. Disha வந்திருக்காங்களா? Okay. Then sixth standard boys and girls. Sixth standard boys and girls. Sixth standard boys and girls. Disha வராங்களா? யாரு? Okay, 6th standard boys and girls category. First place Marvel Anto வரல. Second place Christina. Third place second place இருவர் பெறுகின்றார்கள். Christina and Y Andrea. Christina and Andrea. Thank you.
7th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைனல் சாவியோ அண்ட் செகண்ட் பிளேஸ் இருவர் பெறுகின்றார்கள், மெர்வின் அண்ட் சிஜின். செவன்த் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் வாங்கிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைனல் சாவி போங்க, செகண்ட் பிளேஸ் மெர்வின் அண்ட் சிஜின். எயிட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டி ஜென்சன், செகண்ட் பிளேஸ் எஃப் ஜான் பாஸ்கோ. ஜென்சன் போங்க ஃபர்ஸ்ட். 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். Ninth and 10th standard girls. First place Trinita, second place Chrisma Tonia. ப்ரைஸ் இல்லையாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதானே? அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மிக முக்கியமானது, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகள் போட்டியில் ஒட்டுமொத்தமாக எந்த அணியினர், ஆக்சுவலாக பீட்டர், பால், ஜான் அண்ட் போஸ்கோ 4 அணியினர் இருந்தாங்க. அதில் எந்த அணியினர் சாம்பியன் பட்டத்தை பெறுகின்றார்கள், இந்த 2023-24 ஆண்டிற்கான சாம்பியன் பட்டத்தை யார் பெறுகின்றார்கள் என்பதை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது அறிவித்து அவர்களுக்கு ஒரு சுழற் கோப்பையை அளித்து அவர்களை சிறப்பிப்பார்கள். மூன்றாவது இடத்தை 2 குழுக்கள் பெற்றிருக்கிறார்கள். பவுல் அணியினரும் ஜான் அணியினரும் 3ஆம் இடத்தை பெறுகிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். 2வது இடத்தை பெறுகின்றவர்கள் போஸ்கோ அணியினர். எனவே முதலிடம் யாருக்கென்று உங்களுக்கே தெரியும். முதலிடத்தை பீட்டர் அணியினர் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை பெறுகிறோம். பீட்டர் திரு அவையின் தலைவர் முதலிடம். எல்லாரும் தெரியுமா? இல்லை, கொஞ்சம் பேர் கீழே முட்டி போடல. இந்த சைடு கொஞ்சம் வாப்பா, இந்த சைடு கொஞ்சம் வா, பேலன்ஸ் பண்ணு. வா, இந்த சைடு வா, அந்த சைடு வா. கூப்பிடு, எல்லாரும் கூப்பிடு. ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். மீண்டுமாக இந்த 2023-2024 ஆண்டிற்கான மறைக்கல்வி ஆண்டிற்கான சாம்பியன் பட்டத்தை பெறுகின்றார்கள் பீட்டர் அணியினர். மீண்டுமாக அவர்கள் நல்லா ஜோரா கரவொலி எழுப்பி நம்ம மத்தியிலும் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். தேங்க்யூ. அவர்களோடு
பணியாற்றிய அனைத்து 2 குழுக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் 3 குழுக்கள் அவர்களுக்கும் ஜான் டீம், போஸ்கோ டீம், பால் டீம் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் மற்றும் ஒரு பரிசு அவர்களுக்கும் அவர்களுடைய கோப்பை வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நாளில் இந்த கலை நிகழ்வுகளில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு மிஸ்ட்ரி ஜட்ஜும் அதுக்கப்புறம் பிரதர் அஸ்வின் அவர்களும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். எந்த அணியினர் சிறப்பான கலை நிகழ்வுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி கேட்டகரியில் நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் இதில் முதல் பரிசினை யார் பெறுகின்றார்களோ அந்த அணியினருக்கு சுழற் கோப்பையானது இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைய டுடேஸ் கல்ச்சர் இன்றைய நிகழ்ச்சிகளிலே முதலிடத்தை பெறுபவர்கள் ஜான் அணியினர் முதலிடத்தை பெறுகிறார்கள். 2ஆம் இடத்தை பீட்டர் அணியினரும் 3ஆம் இடத்தை பவுல் போஸ்கோ 2 அணியினரும் பெறுகின்றார்கள். ஜான் டீம் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு திருத்தம். 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் கேட்டகரியில் அந்த கிளாஸ் அசஸ்மெண்ட், அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு 2 பரிசினை பெறுகின்றார்கள். ஷான்சி கணேஷியா அண்ட் வேலண்டினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கொடுங்க. சான்சி கணேஷியா எங்கே? சான்சி ஓகே, தேங்க்யூ. இந்த ஆண்டு முழுவதும் மறைக்கல்வி வகுப்புகளில் 75% மேல் பெறுகின்றவர்களுக்கு ஒரு நாள் இன்பச் சுற்றுலா வழங்கப்படும் என்று ஆண்டின் தொடக்கத்திலே அறிவித்திருந்தேன். எனவே அதை பின்பற்றி யாரெல்லாம் 75% மேல் வருகை பதிவு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வருகின்ற வியாழக்கிழமை ஒரு நாள் இன்பச் சுற்றுலா வழங்கப்படுகின்றது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை. எனவே காலை 8 மணிக்கு, சரியாக 8 மணிக்கு அவர் எல்லோரும் இங்கே வந்து ஒன்று சேர வேண்டும். அதன் பிறகு அவர்கள் இங்கிருந்து அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். ஈசிஆர் கோவளம் செல்ல இருக்கின்றார்கள். வழியிலே முதலை பண்ணை, கோவளம் சர்ச்சில் போயிட்டு அதன் பிறகு அங்கே சில விளையாட்டுகள் எல்லாம் நடத்திய பிறகு அங்கே மதிய உணவு வழங்கப்படும். அதன் பிறகு அங்கே பிரச்சனை இல்லாமல் பீச்சில் ரொம்ப தூரம் யாரும் போய் பிரச்சனை இல்லாமல் ஓரத்தில் பீச் ஓரத்தில் இருந்து பீச்சை கண்டு கழித்து விட்டு வருவதற்கு உதவி செய்வார்கள் ஆசிரியர்கள். எனவே அது முடிந்து அவர்கள் மீண்டும் மாலை 6:30 மணிக்கு திரும்பி வந்து விடுவார்கள். எனவே இந்த ஒரு நாள் இன்பச் சுற்றுலா அவர்களுக்கு வியாழக்கிழமை அளிக்கப்படுகின்றது. எனவே இந்த இன்பச் சுற்றுலாவிலே பங்கெடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களை ஏற்கனவே பதிவு செய்திருக்க வேண்டும். அதற்காக முடிவெடுக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறார் என்று ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே தயவுசெய்து இன்றைக்குள்ளாக உங்கள் பெயர்கள் எல்லாம் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அது எளிமையாக இருக்கும். எனவே இந்த நாள் சிறப்புடைய நாளாக இருப்பதற்கு ஆசிரியர்களோடு இணைந்து ஒத்துழைக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. எனவே தயவுசெய்து அவருடைய கண்காணிப்பின் கீழ் இந்த ஒரு நாள் இன்பச் சுற்றுலாவை பெற்று மகிழ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, கையில் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, 8 மணிக்கு தயவுசெய்து இங்கே இருக்கணும். அதில் லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணால் எல்லாமே லேட் ஆகிடும். அதில் 8 மணிக்கு முன்னதாக தயவுசெய்து இங்கே இருப்புமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஒரு நன்றியின் நேரம்.
உண்மையாகவே இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக இந்த மறைக்கல்வி ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய இறைவனின் அருட்கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியதற்காக இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்துவோம். அதற்கு அடுத்ததாக இன்று உண்மையிலேயே இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அமைவதற்கு முழு காரணமாக அமைந்தவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தான். மீண்டுமாக நல்ல ஜோரா கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு ஆன்மீக ஆலோசகராக மட்டுமல்ல, அதாவது மறைக்கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மறைக்கல்வி பிள்ளைகள் வந்துட்டு விசுவாச வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்பதற்காக எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுதில்லை. மறைக்கல்வி பொறுத்தவரையிலும் இதுவரை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அத்துணை பேருக்கும் மிக அற்புதமாக அருமையான ஒரு பரிசுகளை வழங்கி கொடுத்து நாங்கள் பரிசு மட்டும் தான் பிளான் பண்ணோம். ஃபாதர் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும், மெடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக உற்சாகத்தோடு மிக அற்புதமாக இந்த மறைக்கல்வி சிறார்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அவ்வப்போது சந்தித்து அவர்களை உற்சாகமூட்டி மிக அற்புதமாக அவர்கள் ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவதற்காக முழு முதற் காரணமாக அமைந்தவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். மீண்டுமாக மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். அவர்கள் மிக அடுத்ததாக இயேசுவின் கண்மணிகளே அப்படின்னு சொன்னாலே இவர் தான் நினைவுக்கு வருவார். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக ஒரே ஒரு தாரகை மந்திரத்தின் மூலமாக நம்முடைய மறைக்கல்வி சிறார்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருள் தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்கள். மிக அற்புதமாக இந்த மறைக்கல்வி திட்டத்தினை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து மிக அற்புதமாக தந்தை அவர்கள் சொன்னது போன்று ஒவ்வொரு வாரமும் அவருடைய உடனிருப்பு இங்கு இருந்தது. நம்முடைய மறைக்கல்வியினுடைய அந்த திட்டத்தில் இருந்தது. 4 வாரங்களும் தொடர்ச்சியாக மறைக்கல்வி திருப்பலியை நிறைவேற்றி பிள்ளைகளையும் மற்ற ஆசிரியர்களையும் அவ்வப்பொழுது அவர்கள் உற்சாகமூட்டி வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். அவ்வப்போது அருமையான ஒரு படைப்பாற்றல் மூலமாக சிறு நிறைய விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் ஆன்மீக சார்ந்த அனைத்து நிகழ்வுகளை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு முழுவதுமாக பிள்ளைகள் மிக அற்புதமாக நீங்களே பார்த்திருப்பீர்கள். பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஒரு விவிலிய அறிவையும் ஆன்மீக அறிவியும் மற்றும் சமூகத்தை சார்ந்த அறிவியும் பெற்றிருக்கின்றார்கள் என்பது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய உதவி பங்கு தந்தை நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் அருள் தந்தை ஆரோக்கிய வின்சென்ட் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆண்டு முழுவதும் மிக அற்புதமாக எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மறைக்கல்வி போதித்து கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஏனெனில் அவர்களுடைய ஒவ்வொரு சேவையும் உண்மையிலே பாராட்டுதற்குரிய ஒரு சேவையாக அமைகின்றது. ஏன்னா அவருடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கே தெரியும், நம்ம உள்ள இல்லத்தரசிகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி முடிந்தவுடனே இந்த நேரத்தில் முடித்த பிறகு நிறைய மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு 11-12 மணிக்கு மேலே போயிட்டு அவர்கள் சமைத்து அவருடைய இல்லங்களையும் பார்க்க வேண்டும். மற்றபடி மிக அற்புதமாக இந்த மறைக்கல்வி திட்டத்திலே அவர்கள் ஒருங்கிணைத்து வழிநடத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார்ந்த நன்றியோடு நினைத்து அவர்களுக்கே வாழ்த்துகின்றோம், அவர்களை பாராட்டுகின்றோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மறைக்கல்வி திட்டமானது மிக அற்புதமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முத்தாய்ப்பாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் நல்லா ஜோர கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் மறைக்கல்வியினுடைய முக்கியமான ஒரு ஆணி வேராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பெற்றோர்கள், அதாவது மறைக்கல்வி என்பது எங்கு உருவாகின்றது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் தான் முதல் மறைக்கல்வி. அதற்கு பிறகு தான் நம்முடைய ஆலயத்தெல்லாம். ஆகவே ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் thank you so much once again for sending their children. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த மறைக்கல்வி திட்டத்திலே அவர்கள் பயணிக்க அவருடைய விசுவாச வளர்ச்சியிலே நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கும்படியாக உங்களை அன்போடு மீண்டுமாக அழைக்கின்றோம். மீண்டும் அடுத்ததாக இந்த மறைக்கல்வி ஆண்டிலே பயின்ற ஒவ்வொரு மறைக்கல்வி மாணவ மாணவியர்களும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இன்று கலை நிகழ்வுகளை வழங்கியவர்கள், இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இந்த திட்டத்திலே பங்கெடுத்து உற்சாகத்தோடு பங்கெடுத்த ஒவ்வொரு மறைக்கல்வி சிறார்களுக்கும் எங்களுடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த கலை நிகழ்வுகளில் எங்களுக்கு மிக அற்புதமாக இந்த பின்திரையினை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அருமை சகோதரர் சதீஷ் போஸ்கோ அவருடைய குழுவிற்கும் மற்றும் சாவியோ விங்ஸ் குழுவினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு மிக அற்புதமாக ஒளியினை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் CJ வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அருமை சகோதரர் செல்லா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமான ஒரு ஒளியினை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு புதிய நாங்கள் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அப்ரோச் நாங்கள் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும்
பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரம் அநேக ஆசிரியர்கள் அநேக பெற்றோர்கள் ஞாயிறு தோறும் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அற்புதமாக இன்றைய திருவழிபாட்டினை அமைத்து கொடுத்த மறைக்கல்வி ஆசிரியர் பொறுப்பாளர்கள் திருவழிபாட்டு குழுவினை சார்ந்த டீச்சர் செலின் டீச்சர் அவர்களுக்கும் ஜாஸ்மின் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளில் எங்களுக்கு மிக அற்புதமாக நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே அவர்கள் ஆர்வம் பெற்று ஆர்வம் காட்டி இன்றைய நாளுக்கு அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கின்றார்கள். என்னுடைய மறைக்கல்வி முன்னாள் மாணவி என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். பீனாராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க தான் இன்றைய நாளுக்குரிய இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய நார்த் காலனியில் இருக்கக்கூடிய பர்த்தலோமே அன்பியத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேவதாஸ் அவர்களும் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக இந்த நாளினை சிறப்பித்துக் கொடுத்த நம்முடைய பங்கு பேரவை புதிய நிர்வாக குழு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அருமை சகோதரன் நெல்சன் அவர்களும் டெரன்ஸ் அவர்கள் அங்கே இருக்கின்றார், லூயிஸ் இருக்கின்றார்கள், மற்றும் சின்னப்பன் அருள், இன்னும் சதீஷ் போஸ்கோ மற்றும் சாரல் பிரியா டீச்சர், அதுக்கப்புறம் வேறு இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க தெரியல, ஜோசப் பெர்னாண்டோ, பொருளர் ஜோசப் பெர்னாண்டோ அவர்களுக்கும் எங்களுடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் முழுவதுமாக சிறப்பாக எங்களுக்கு இந்த புகைப்படம் எடுத்து உதவிய அருமை சகோதரர் இறுதிராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுமையோடு இருந்து, நான் சொன்னது போன்று பொறுமையோடு இருந்து இந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்வுகளை கண்டுகளித்து இவர்களை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டி கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி விபிஎஸ்னுடைய துவக்க விழா நிகழ்வானது நடைபெறும். ஆகவே அந்த 3 திருப்பலிகளும் நம்முடைய விபிஎஸ் மாணவியர்களும் ஆசிரியர்களும் இணைந்து அந்த திருப்பலியினை சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து விபிஎஸ் ஆனது 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரையிலே நடைபெறும். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த விபிஎஸ் நிகழ்வுக்கு அழைத்து அவர்களை வருகை தரை சொந்தி அவர்களை இந்த பங்கெடுக்க வைக்குமாறு உங்களை மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக நாம் ஒரு தொன்போஸ்கோ உண்டிய பாடலோடு இந்த மறைக்கல்வி ஆண்டு நிறைவு விழாவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அனைவரும் எழுவோம் தொன்போஸ்கோ பாடலுக்காக. மறைக்கல்வி சிறார்கள் அத்துணை பேரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். 4 குழுக்களும் வாங்க மேலே. So we'll conclude with the Don Bosco, hymn to Don Bosco. எல்லோரும் மேலே வாங்க ப்ளீஸ். ஆல் த டீம்ஸ், டீச்சர்ஸ், மறைக்கல்வி ஆசிரியர்கள், இந்த நிறைவு பாடல் முடிந்த பிறகு தயவுசெய்து எல்லோரும் போயிடாதீங்க ப்ளீஸ். எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ்லாம் அங்கே ஓரத்தில் இருங்க. ஒவ்வொரு டீம் வைஸாக நாங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஸ்நாக்ஸ் இண்டிவிஜுவலா? ஓகே ஓகே, கம் ஃபாஸ்ட். வாழ்க தூய தொன்போஸ் காட்டி வானகம் சேர்ப்பாயே, இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாரி வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயை. இந்த வருடத்திற்கான கடைசியான கூவல் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் கண்மணிகளே, கை தூக்கி எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே. Thank you. God bless you all. So, Laina, just to... Thank you.